200 தொகுதியில திமுக காசு வாங்கிட்டு 200 தொகுதியில அதிமுக காசு வாங்கிட்டு என்ன தாவேக்கா போட்டு போட்டீங்க. திரு ஸ்டாலினுடைய தோல்வி வந்து பெரும் அதிர்ச்சி. அதுல வந்து எந்த டவுட்ல ஒரு பிக் ஷாக். Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Danish Chennai College of Engineering Tambaram presents Behind Hoods Beyond the News with Rangaraj Pandey. Supported by Yashko Shirts, Trousers and Dhotis. Powered by Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma, Ayil Tharum Ayurveda. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing salon chain, Air Fiber Wi-Fi, Howda Pay, powered by Workabi. 5 வருடம் தமிழகத்தை ஆண்ட ஒரு முதல்வர் இப்போ ஒரு எம்எல்ஏ கூட இல்ல அப்படிங்கிற ஒரு தோல்வி. ஒரு முதலமைச்சர் வந்து தோத்தது வந்து முதல் முறையா நம்ம வந்து பார்க்கணும். அதுவும் வந்து எங்கேயோ பரிச்சார்த்த முயற்சி அவங்க திருச்சி கிழக்குல போட்டிட்டாங்க தோத்துட்டாங்கிறதுலாம் இல்ல. சிட்டிங் எம்எல்ஏவா எந்த ஊர்ல இருந்தாரோ அந்த தொகுதியில் தான். முதல் தேர்தலையே 35% வாக்கு, முதல் தேர்தலையே 1.25 கோடி வாக்கு, இதெல்லாம் வந்து சாதாரணமா பார்க்க முடியாத விஷயம். அதுவும் திமுக அதிமுக போன்ற 2 பெரும் திராவிட கட்சிகளை 30 வருஷம் ஆண்ட கட்சி, 60 வருஷம் துவங்கின கட்சி, அவங்க எல்லாம் பின்னாடி இருக்கிறது ஒரு நாட்டு ஈஸிக்கு அது ஒரு பெரிய விஷயம் தான். வித்தவுட் எனி டவுட் சென்னையை பொறுத்தளவுக்கு லோக்கல் பாடி எம்எல்ஏ எம்பி எல்லாமே டிஎம்கே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துட்டே இருந்துச்சு. ஜெயலலிதா மட்டுமே 2 முறை தகர்த்திருந்தாங்க. இப்போ வந்து 3வது முறையாக திரு விஜய் தகர்த்திருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் செய்த சாதனையை முறியடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து முதல் முறையாக ஒரு ஆட்சிக்கு வர்றாரு. முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை முதலமைச்சர், முதல் முறை அமைச்சரவை. சோ நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்கும். நம்ம கண் கூட நம்ம வந்து 2 லட்சம் கோடி ரூபாய் நம்ம வந்து பட்ஜெட்டா இருக்கும். ஒரு 200 கோடி ரூபாய் நம்மளுடைய சம்பளமா இருந்த இடத்துல 2 லட்சம் கோடி ரூபாய் யோசிச்சு பாருங்க எத்தனை செய்வது. அவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப வந்து தப்பு பண்ணாம இருக்கிறோம் அப்படின்னாலே அது பெரிய விஷயமா. தாவேக்காவுடைய முதல் சேலஞ்சர் என்ன? ஒன்னு ஊழலற்ற தன்மை, அதுவாது மேல் மட்டும் என்ன தேவை பண்ணிக்கங்க. கீழே வந்து மக்களுக்கு காமன் மேனுக்கான பீஸ்ஃபுல் லைஃப். நீங்க 2000 ரூபாய் கொடுத்தீங்களா, நீங்க புல்லட் கொடுத்தீங்களா, பைக் கொடுத்தீங்களாங்கிறதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. கட்சிகள் சொல்லிட்டு இருப்பாங்க கொடுக்குறேன்னு சொன்னி கொடுத்தியான்னு கேட்டு இருப்பாங்க. ஆனா மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடுத்துட்டீங்க, தொந்தரவு இல்லாத வாழ்க்கை கொடுத்துட்டீங்க, சட்டம் ஒழுங்கு சரியா வச்சுட்டீங்கன்னா மக்கள் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆமாப்பா கொடுக்கலதான் பெண்ணை கட்டிச்சு, அதனால நானே சம்பாதிச்சு வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த அரசியல் களத்துல வந்து பல வெற்றிகளை பார்த்திருக்கோம், பல தோல்விகளை பார்த்திருக்கோம். 5 வருடம் தமிழகத்தை ஆண்ட ஒரு முதல்வர் இப்போ ஒரு எம்எல்ஏ கூட இல்ல அப்படிங்கிற ஒரு தோல்வி ரொம்ப சர்ப்ரைசிங்கான. நம்ம உருண்ட தலைகள் தப்பித்த தலைகள் நாங்க தனியா வீடியோவே போட்டிருந்தோம். அதுல வந்து உருண்ட தலைகள் நீங்க நிறைய பார்க்கலாம். அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. எல்லா தேர்தலுமே இந்த மாதிரி பெரிய சர்ப்ரைஸானது இருக்கு. ஆனா திரு ஸ்டாலினுடைய தோல்வி வந்து பெரும் அதிர்ச்சி. அதுல வந்து எந்த டவுட்ல ஒரு பிக் ஷாக். அது வந்து நடக்கும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் 96ல் பர்கூர் தொகுதியில் இந்த வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. ஏன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து பீக்கில் போய் நின்றுச்சு. இந்த ஜெயலலிதா அரசாங்கம் இருக்கக்கூடாதுன்னு ரஜினிகாந்த்லாம் சொன்னாங்க. அவருக்கும் ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது, எல்லாமே நடந்துச்சு. அப்போ தான் பார்க்குறோம் 96ல் மதிமுக தனியாக வெளியே வந்துச்சுன்னு ஒரு பெரிய புரட்சி நடந்த சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பம் தவிர முதலமைச்சர் தோற்றதே இல்லை. காமராஜருக்கு பிறகு ஒரு முதலமைச்சர் வந்து தோத்தது வந்து முதல் முறையாக நம்ம வந்து பார்க்கணும். அதுவும் வந்து எங்கேயோ பரிச்சார்த்த முயற்சி அவங்க திருச்சி கிழக்கில் போட்டிட்டாங்க தோத்துட்டாங்கிறதுலாம் இல்லை. சிட்டிங் எம்எல்ஏவா எந்த ஊரில் இருந்தாரோ அந்த தொகுதியில் தான். அது இன்னொரு பெரிய அதிர்ச்சி நமக்கு வந்து. அது போக சரி அவர் வந்து ரொம்ப அதிருப்தியாக ஒரு எம்எல்ஏவா அந்த தொகுதி பக்கமே போகலையா, ரொம்ப மோசமாக எவ்வளவு தர மக்களுக்கு வந்து முதலமைச்சருங்கிற ஒரு விஷயம் இருக்கலாங்க, ஆனால் எம்எல்ஏ எங்கள் ஊருக்கு ஒன்றுமே செய்யலாம் அப்படியும் கிடையாது. அதையும் ட்ரை பண்ணார். ஸோ ஒரு நல்ல எம்எல்ஏவா செயல்பட முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். நிறைய திட்டங்களை கொண்டு போயிட்டே இருந்தார். முதலமைச்சராக இருந்தார். 5 ஆண்டுகளுக்கு இருந்தார். ஸோ அந்த இடத்துல வந்து 16 சட்டமன்ற தொகுதி சென்னையில் 14ல் திமுக தோற்றுருச்சு. 2 தான் தப்பிச்சது. ஒன்று திரு உதயநிதி, இன்னொன்று வந்து திரு சேகர் பாபு. அதில் மா சுப்பிரமணியம் அடிச்சு போனது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம், அப்படியா அப்படின்னு யோசிக்கலாம். திரு ஸ்டாலினுமே அந்த வெற்றி வாய்ப்பு இழந்தது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியம். இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு இடத்துல நல்ல ஒரு பெரும்பான்மை எல்லாமே வாங்கியிருக்காரு இல்லையா? விஜய் அவர்கள் தவற விட்ட இடம் எது சார் வாக்கு ரீதியா? வெற்றி பெற்று விட்ட பிறகு தவறை பற்றி சொல்ல முடியாதுல்ல. நம்ம வந்து வெற்றி பெறுவதற்கு தானே எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு கூட்டணி இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்னமும் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கலாம், பெரிய தோல்வியாக மாறி இருக்கலாம். அவர் வந்து கடைசியில் காங்கிரஸ் கூட சேர்ந்து தாங்க தப்பாக போச்சு. காங்கிரஸ் கட்சி தான் இலங்கை பிரச்சனை காரணம், காங்கிரஸ் கட்சி தான் ஃபிஷர்மேன் பிரச்சனை காரணம், காங்கிரஸ் கட்சி தான் காவிரி பிரச்சனை காரணம், காங்கிரஸ் கட்சி தான் கட்சித்தீவை விட்டுச்சு, காங்கிரஸ் கட்சி தான் 10 பிரச்சனை காரணம். ஒரு 10 ஓட்டு வெளியே போயிருக்கலாம். இல்லை காங்கிரஸ் ஒன்று சேர்ந்துட்டாங்கப்பா, அப்போ வந்து ஃபார்மிடபிள் அலைன்ஸ் தான், இது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு 10 ஓட்டு கூட 150 சீட் கிடைச்சிருக்கலாம். இன்னைக்கு பெரும்பான்மைக்கு ஒரு 10 சீட் கம்மியாக இருக்கிற நிலைமையில. ஸோ இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வச்சு நம்ம வந்து பேச முடியாது. ஒரு கூட்டணியை அமைச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு பேச முடியும். ஆனால் யார் கூட அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அது அப்படி இன்னமும் அதிகமான தொகுதியில் பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். இன்னும் நிறைய இடங்களுக்கு போயிருக்கலாம். நம்ம வந்து 234 தொகுதிக்கு அவர் போகல, 38 மாவட்டத்துக்கு போகல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக பண்ணியிருக்கலாம். போகாதனாலே கூட நடந்திருக்கலாம். மக்களுக்கு வந்து விஜயை பார்க்கறதுக்கு திரண்ட கூட்டம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி, விஜய் வந்து தரப்பா வண்டி நகர முடியலன்னு ஒரு சிக்கல், 2 பேருக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பாரத பிரதமர் வந்து நாகர்களுக்கு வந்திருந்தார். அப்போ வந்து நிறைய பேர் வந்து அவர் பார்க்கறதுக்கு கிளம்புனாங்க.
நிறைய பேர் பொழப்பு பார்க்க முடியல. போலீஸ்காரங்க வந்து கடையெல்லாம் அடைச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த தெருவில் வரப்போறாரு, ஒரு கூட்டம் தேவையான கடை அடைச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு கடை பூரா 4 பூரா அடைக்கணுமா? பொழப்பு போச்சு. பாஜகவுக்கு வாக்களிப்பவராக இருந்தாலும் அவர் ஒரு வியாபாரி தானே. அவர் நினைப்பார் இன்னைக்கு கடையை திறந்து வச்சா ஒரு 100 ரூபா பொழப்பு கிடைக்கும். பிரதமர் வராரு, நல்ல மனுஷன் தான், நம்ம பார்க்க வரும். நானும் என் கடை போச்சேன். இப்போ இது மாதிரி வந்து விஷயம். ஸோ நீங்கள் வந்து அவர் நிறைய பிரச்சாரம் பண்ணியிருந்தா விஜய் நிறைய பேர் பார்த்துருந்துருக்கலாம். விஜயால் நிறைய பேர் தொந்தரவு அடைஞ்சிருக்கலாம். என்னங்க இவர் வந்து பார்த்தாரு, ஒரே பசங்களாக வந்திருக்காங்க, கூட்டங்க நகரம் இல்லைங்க, 3 மணி நேரம் ஸ்தம்பிச்சுச்சுங்கன்னு இருக்கலாம். புரியுங்களா? அப்போ வந்து இதுதான் நெகட்டிவ் தான் பாசிட்டிவ். இவர் பண்ணதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நான் வந்து பலமுறை தேர்தலுக்கு முன்னாடி சொன்னது, இவர் வந்து நாட் கேரிடு எனி நெகட்டிவ் வெயிட், எனி நெகட்டிவ் லக்கேஜ் இது கேரி பண்ணல. அது பிரச்சாரமாக இருக்கட்டும், கட்சியாக இருக்கட்டும், கூட்டியாக இருக்கட்டும், எதுவுமே சுமையே இல்லாமல் இருந்தார். பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக ஒரு விஷயத்த பண்ணல. ஆஹா, இந்த ஒரு மேட்டர் பண்ணியிருக்க கூடாதுன்னு பண்ணல. அப்படி பண்றதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சது பேசாமல் இருந்துட்டார். அப்போ பொலிட்டிக்கலி நத்திங் ராங். அப்போ வந்து நெகட்டிவ் ஓட்டுன்னு அவருக்கு ஒன்று வரவே இல்லை. அதனால வந்து ஒரு தப்பு செஞ்சார்னு சொல்லவே முடியாது. திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து பிரெயின் பிஹைண்ட் திஸ் சக்சஸ் நம்ம வந்து பின்னாடி பார்க்குறோம். அவருடைய அட்வைஸ் 1000 இருந்தாலும் அதை எஸ் நோ சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்தவராக திரு விஜய் இருந்தார். ஸோ ஆல் வெல். முதல் தேர்தலிலேயே 35% வாக்கு, முதல் தேர்தலிலேயே 1.25 கோடி வாக்கு, இதெல்லாம் வந்து சாதாரணமாக பார்க்க முடியாத விஷயம். அதுவும் திமுக அதிமுக போன்ற 2 பெரும் திராவிட கட்சிகளை 30 வருஷம் ஆண்ட கட்சி, 60 வருஷம் துவங்கின கட்சி, அவங்க எல்லாம் பின்னாடி இருக்கிறது ஒரு நாட் ஈஸி கேம். அது ஒரு பெரிய விஷயம் தான், வித்தவுட் எனி டவுட். இப்போ சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் 2ஆம் இடத்துல இப்போதைக்கும் இருக்கிறது வந்து திமுக தான். திமுக எதிர்க்கட்சியா வராங்க அப்படின்னா எதிர்க்கட்சியினுடைய தலைவரா இருக்க யாருக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா முதல்வர் அவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஸோ நார்மலா திமுக உடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தான் வருவார்னு எதிர்பார்ப்போம் நார்மலா. ஏன்னா விஜய் விசஸ் உதயநிதினு சொல்ல முடியாது, திமுக விசஸ் தாவேகா, அதுதான் நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து அது இண்டிவிஜுவலான கேமாக நம்ம வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். அது வந்து ஒரு பர்சனல் கேமாக நம்ம கொண்டு போகலாம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கவர்னன்ஸ் தொடர்பானது அப்படி தான் இருக்கும். ஏன்னா திமுகங்கிற கட்சியோடைய எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் இல்லை, திமுகங்கிற கட்சியை அடுத்து கொண்டு போகணும். அப்போ அடுத்த 5 வருஷம் கட்சியை தக்க வச்சு கொண்டு போகணும். 4 பேர் வருத்தத்தில் இருப்பாங்க, 4 அமைச்சர் பெருமக்கள் இழந்திருப்பாங்க, 4 அமைச்சர் பெருமக்கள் சீனியராக இருப்பாங்க. அப்போ வேறு யாராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு சிரமம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2026 திரு ராகுல் காந்தி வந்து தாவேகாவோட போகணுன்னு விரும்பினார். திரு மல்லிகார்ஜுன கார்கே விரும்பலை. ஜஸ்ட் பிகாஸ் ஹி வாஸ் த நேஷனல் பிரசிடென்ட், இஸ் த நேஷனல் பிரசிடென்ட். திரு ராகுல் காந்தி அமைதி காக்க வேண்டியதாக போச்சு. அப்போ வேறு யாராவது நீங்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக வச்சுக்கிட்டு அவர் வந்து இல்லைண்ணே இது வேண்டானே அப்படின்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு எடுபடாமல் போகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்துடக்கூடாது. அப்போ இயல்பில் அவரும் அவருடைய குடும்பமும் அவர் வரதான் விரும்புவாங்க. அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறோம். பட் வந்து எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது அவர்களுடைய டிசிஷனாக இருக்கும். நம்ம வந்து இப்படி தான் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம வந்து பார்த்துருக்கோம், திரு கலைஞர் அவர்கள் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி கொண்டு வந்தார். பேராசிரியர் அன்பழகன், துரைமுருகன் போல சீனியர் மோஸ்ட்லாம் இருக்கும்போது துணை முதலமைச்சராக திரு ஸ்டாலினை கொண்டு வந்தார். அதே மாதிரி இப்பயுமே பல சீனியர்கள் இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் திரு உதயநிதி தான் துணை முதலமைச்சராக கொண்டு வந்தார். அதோடைய பர்பஸ் என்ன? அப்போ அடுத்து யாருங்கிறதுல இந்த கட்சி யார் வழிநடத்துவா, அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யார் அப்படிங்கிறதுல யாருக்கும் குழப்பம் வந்துடக்கூடாது. தயாநிதி மாறன், மூகா முத்து, மூகா அழகிரி, ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பெரிய கலவரம் வந்த மாதிரி 2006 மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. கிளியராக ஒரு டைரக்ஷன் கொடுத்தோம், நல்லதோ போலதோ வண்டி இந்த திசையில் போகணுங்கிற முடிச்சிடணும். அப்போ அநேகமாக அவர் தான் எதிர்க்கட்சி தலைவராக தொடரும். ஏன்னா அது ஒரு கேபினெட் ரேங்கும் கூட. நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவரை இன்ஃபர்மேஷன் கமிஷன்லேருந்து, ஊழல் விஜிலன்ஸ் கமிஷன்லேருந்து பல விஷயங்களில் ஆட்கள் நியமிக்கிறது அவருடைய கன்சர்ன் வேணும். அப்போ எதிர்க்கட்சி தலைவருங்கிற ஒரு கேபினெட் ரேங்க், அது வந்து நம்பர் 2 பொசிஷன் கவர்மெண்ட்டில். எதிராக வந்து இவர் தான் ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கான ஈக்குவல் ரேங்க் அது. அப்போ வந்து அதை விட்டு கொடுக்க போகணும். நீங்கள் சைரன் கார் போகலாம், போலீஸ் பந்தோபஸ்துக்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் அமைச்சராக இல்லாமல் ஒரு எம்எல்ஏ வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிகார வாய்ப்புலாம் கிடைக்காம இருக்கும். அதனால மோஸ்ட் ப்ராபபிளி திரு உதயநிதி அவர்கள் தான் எதிர்க்கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து திமுகவினுடைய கோட்டை அப்படிங்கிறது பெருவாரியா பல இடங்கள்ல பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனா திமுகவுடைய கோட்டையை தாவேகா 2026 முழுவதுமா கலசி. இதற்கு முன்னாடி 2011 தகர்க்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 14 தொகுதியில் அப்போ வந்து அதிமுக வென்றது. 2011 ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது தேமுதிகவோட அலையன்ஸ் வச்சுட்டு. அப்புறம் 2014 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 37 தொகுதி தமிழ்நாடு முழுக்க அடிச்சிட்டாங்க. இன்க்ளூடிங் சென்னையில் இருக்கக்கூடிய 3 மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னைன்னு 3 பாராளுமன்ற தொகுதியுமே ஏடிஎம்கே கூட்டணி தான் அடிச்சது. அப்போ வந்து இதற்கு முன்னாடி திமுக கோட்டை தகர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் 2 கேஸில். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எம்ஜிஆராலே முடியாமல் தான் இருந்துச்சு. எம்ஜிஆரே வந்து இருக்கும்போது தொடர்ந்து 3 முறை ஆட்சியை பிடிச்சார். எம்ஜிஆர் வந்து கன்சிக்யூட்டிவ் டைமாக 3 முறை ஆட்சியை பிடிச்சார். 3 முறையுமே பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்தளவுக்கு லோக்கல் பாடி, எம்எல்ஏ, எம்பி எல்லாமே டிஎம்கே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு.
ஜெயலலிதா மட்டுமே 2 முறை தகர்த்திருந்தாங்க. இப்போ வந்து 3வது முறையாக திரு விஜய் தகர்த்திருக்கிறார். 16 தொகுதியில் 14 தொகுதிகள் கிட்டத்தட்ட அல்லது ஒரு பொட்டு மேலேயே ஜெயலலிதா அவர்கள் செய்த சாதனையை முறியடிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, கரூர் ஸ்டாம்பேட்க்கு அப்புறம் வந்து அந்த தொகுதியில என்ன முடிவு வரப்போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. திமுகவா தாவேகாவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இரண்டுமே இல்லை, அதிமுக அப்படிங்கிற ஒரு முடிவு. இது எதனால? அதுல 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்று திரு செந்தில் பாலாஜி தான் அங்கே போட்டிட்டு இருந்தார். அவர் வந்து அங்கே கிளம்பி வந்துட்டார் கோயம்புத்தூருக்கு. அப்போ வந்து திரு எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு வழி ஈஸி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பாயிண்டாக பார்க்கலாம். அல்லது வந்து எப்படியா இருந்தாலும் இந்த கரூர் ஸ்டாம்பேட் விஷயத்தில் திமுக தோற்கராக தான் இருந்துச்சு, அதை விட்டுருக்க மாட்டாங்க, மக்கள் வந்து அதை வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயமா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நெகட்டிவாக இருந்திருக்கலாம். அதனால திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் கிடைச்சிருக்கலாம். ஸோ அது 2மே சேர்ந்து தான். அது வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம், திரு செந்தில் பாலாஜி மேலே இருக்கக்கூடிய அதிருப்தியான விஷயம். அதிமுக திமுக 2மே ஓட்ட பிளந்து பின்னாடி மன்னிக்கணும், திமுக தாவேக்கான 2 ஓட்ட பிளந்து வரும்போது அதிமுக வெற்றி பெறும். 3 சேர்ந்தா வந்துருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, தாவேகா கட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்து பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு, பல இடையூறுகள் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே தகர்த்தெறிஞ்சு தான் தாவேகா இந்த ஒரு நிலையில வந்து நிற்கிறாங்க. தாவேகா ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து சவாலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னவா இருக்கும் சார்? அவர்கள் சவாலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஏன்னா வந்து முதல் முறையாக ஒரு ஆட்சிக்கு வர்றாரு, முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை முதலமைச்சர், முதல் முறை அமைச்சரவை. ஸோ நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்கும். நம்ம கண் கூட நம்ம வந்து 2 லட்சம் கோடி ரூபாய் நம்ம வந்து பட்ஜெட்டாக இருக்கும். ஒரு 200 கோடி ரூபாய் நம்மளுடைய சம்பளமாக இருந்த இடத்துல 2 லட்சம் கோடி ரூபாய்னு யோசிச்சு பாருங்க, எத்தனை செய்வர்னு யோசிப்பாங்க. அவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ வந்து தப்பு பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னாலே அது பெரிய விஷயமா இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று மரணிக்கிற கடைசி நாள் வரை அவர் ஒரு பொட்டு லேண்ட் கூட வாங்கல, ஒரு சென்ட் லேண்ட் கூட வாங்கினதில்லை. அவர் சம்பாதித்தது பூராமே திரையுலகத்தில் இருந்தவர் சம்பாதித்த விஷயங்கள் தான். அது வந்து கட்சி ஆஃபீஸாக இருக்கட்டும், டீனர் வீடாக இருக்கட்டும், ராமாவரம் தோட்டமாக இருக்கட்டும், ஒன்று கூட அவர் முதல் முறையாக எம்எல்ஏ முதல் முறையாக முதலமைச்சரான பிறகு இல்லை. 77க்கு பிறகு எதுவுமே வாங்கல. ஒரு ப்ராப்பர்ட்டி கூட 77க்கு பிறகு அவர் வாங்கலை. அவர் வாங்கின ப்ராப்பர்ட்டி, அவர் சொந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே 77க்கு முன்னாடி உள்ளதான். அப்போ அவர் மேலே ஒரு ஊழல் பண்ணிட்டார்ப்பா, காசு லிஸ்டாக இருப்பா, மோசடி பண்ணிட்டார்ப்பாங்கிற குற்றச்சாட்டு வரல. அதனால் அவரை மரணிக்கிற நாள் வரைக்கும் அவர் முதலமைச்சராக மக்கள் பார்த்து அழகு பார்த்தாங்கன்னு பார்த்தோம். அண்டு ஏடிஎம்கே ஆட்சியில் எப்பயுமே ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும்னா லா அண்ட் ஆர்டரில் ஒரு பெரிய சேலஞ்ச் வராது அப்படின்னு. அதுதான் மக்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். தாவேக்காவுடைய முதல் சேலஞ்சாக என்ன, ஒன்று ஊழலற்ற தன்மை, அதுவாது மேல்மட்டம் என்னத்தையா பண்ணிக்கங்கன்னு. கீழே வந்து மக்களுக்கு காமன் மேனுக்கான பீஸ்ஃபுல் லைஃப், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், இன்னொரு முறை உங்களை சந்தர்ப்பத்தை தாவேக்கா கொடுத்த வாக்குறுதிகளில் பாதிக்கு பாதி செய்யாமல் போனால் கூட பரவாயில்ல, மக்கள் அமைதியான வாழ்க்கை போதுமா. 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னியே கொடுக்கலையா அப்படின்னு கட்சிகள் குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதிமுக ஆரம்பிச்சிடும், திமுக ஆரம்பிச்சிடும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா பார்க்கணும், புதுச்சேரியில் எப்பயுமே தேர்தல் நடக்கும் போதெல்லாம் மாநில அந்தஸ்துன்னு ஒரு சிக்கல் வரும். மாநில அந்தஸ்து கொடுப்பீங்களா, இது எல்லாமே கட்சிகளுடைய கோரிக்கை. மாநில அந்தஸ்து பொறுத்தளவுக்கு மக்களுடைய கோரிக்கையே கிடையாது. மாநில அந்தஸ்து கொடுத்துட்டா பெட்ரோல் டீசல் விலை கூடிடும், அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்குமா டேக்ஸ் கூடிடும், விலைவாசியே உயர்ந்துடும். அப்போ மக்களுக்கு பெனிஃபிட்டாக இல்லையா, யூடியாக இருக்கல, யூனியன் டெரிட்டரியாக இருக்கல. அப்போ யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறதுனால மக்களுக்கு இங்கே கெயின். ஆனால் ஆட்சியாளருக்கு அதிகாரம் கம்மியாக இருக்குங்கனால நாங்கள் வந்து ஸ்டேட் ஆக்குவோம், ஸ்டேட் அந்தஸ்து வேணும் கேட்டு இருக்காங்க. அது போல தான் நீங்கள் 2500 ரூபா கொடுத்தீங்களா, நீங்கள் புல்லட் கொடுத்தீங்களா, பைக் கொடுத்தீங்களாங்கிறதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. கட்சிகள் சொல்லிட்டு இருப்பாங்க, கொடுக்குறேன்னு சொன்னி கொடுத்தியான்னு கேட்டு இருப்பாங்க. ஆனால் மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துட்டீங்க, தொந்தரவு இல்லாத வாழ்க்கையை கொடுத்துட்டீங்க, சட்டம் ஒழுங்கு சரியாக வச்சுட்டீங்கன்னா மக்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆமாப்பா கொடுக்கல தான் பெண்ணை கட்டிச்சு, அதனால் நானே சம்பாதிச்சு வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 2500 ரூபா கொடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை என்னுடைய பார்வையில். ஏன்னா அது வந்து நீங்கள் 10 லட்சம் கோடி கடனை நீங்கள் வந்து 50 லட்சம் கோடியாக மாற்றி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, திரும்ப இந்த மக்கள் தான் தானே வெளியே போகுது. அப்போ மக்களுக்கு வந்து டாஸ்மாக் கடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சமீபமாக கூட தருமபுரி பக்கத்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சந்து கடைன்னு சொல்லுவாங்க. டாஸ்மாக் கடை அதிகாரப்பூர்வமான கடைகள் தாண்டி அங்கங்கே ஓரஞ்சாரமாக ஒரு 100-200 பாட்டில் வச்சுட்டு ஒரு கடையவே போட்டு வித்துட்டு இருப்பாங்க. லேடிஸு போய் ஓங்கி அடித்து திறந்து கடைக்காரரை ஓட விட்டுனாங்க. அது எந்த கட்சி? எதுவுமே கிடையாது. மக்கள் வந்து படுறாங்க இந்த குடியினால. இவ்வளோ ஒருத்தர் குடிச்சா சும்மா இருக்க மாட்டான், குப்பரடிக்க மல்லாக்கப்படுத்து கிடக்கான் நடு ரோட்டில். இந்த ஒரு பெரிய நியூசன்ஸாக போய் நிற்குது. அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தேவை, அவ்வளோதான். அப்போ சட்டம் ஒன்று பார்க்குறோம், பெண்களுக்கான பாதுகாப்பின்மையும் கூட்டு பாலியல் கொடுமையும் பெரும் துயரமாக இருந்துச்சு நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் இருந்தால் போதும், வீட்டிலேருந்து வெளியே போகிற பிள்ளை பத்திரமா வீடு செஞ்சு கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஹாப்பி, அவ்வளோதான் இருப்பாங்க. அப்போ சட்டம் ஒழுங்கு தான் மிக முக்கியமான விஷயம். கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஆஃபீஸுக்கு போனாங்க வேலை அப்படின்னா காசு கிசுங்க இல்லாமல் ஸ்மூத்தாக முடிஞ்சு எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டாங்கன்னா மக்களுக்கு எந்த பிரச்சனை கற்றுக்கிட போகிறாங்க. யூபிஐங்கிற ஒரு டிரான்சாக்ஷன் எல்லாமே ஆன்லைன். முன்னாடி ஒரு 5 வருஷம் முன்னாடி பயந்துருப்பீங்க, என்ன ஒரு பட்டனை போனால் காசு போயிருமா, காசு வேற யாருக்கா போயிடுச்சுன்னா. இப்போ அந்த ஃபால்ட்டுங்கிறதே இல்லை. நான் உங்களுக்கு தான் போய் சேரும், தம்பிக்கு போய் சேராது. அப்போ இவ்வளோ அசூராக இருக்கும்போது அவங்க எல்லாரும் பழகிட்டாங்க. அது மாதிரி டெக்னாலஜி நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா யாருக்கு எந்த கவலை இல்லை. நீங்கள் வீட்டு வசதி வாங்கிக்கோங்க, பட்டா வாங்கிக்கோங்க, லேண்டு வாங்கிக்கோங்க, போகணும், எல்லாமே ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்போ மக்கள் விரும்புறது ஈஸ் ஆஃப் லைஃப்.
வாழ்வியல் முறையில் ஒரு எளிமைத்தன்மை, ஒரு சுமூகமான தன்மை, அவ்வளவுதான். வேற இதை தவிர வேற எதுவும் பார்க்கல. அது பண்ணாலே போதுமான இருக்கு. வேற எந்த சவாலும் நான் பார்க்கல. எல்லா சவாலையும் எதிர்கொண்டு விட முடியும், எல்லா சவாலையும் ஓவர் கம் பண்ணிவிட முடியும். இந்த ஈஸ் ஆஃப் லைஃப் பண்ணிட்டாங்க. ஆனா திமுக வந்து கொடுத்த வாக்குறுதிகள்ல இத்தனை நிறைவேற்றல அப்படின்னு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருந்துச்சு இல்லையா? அது இல்லவே இல்லையா? நான் அப்படி பார்க்கல. ஏன்னா 1000 ரூபாய் நான் உங்களுக்கு தான் சொன்னேன். நீங்க வந்து மற்ற ஸ்கீம் எல்லாம் விட்டுருங்க. 1,32,00,000 பேர் 1000 ரூபாய் வாங்கியிருந்தாங்க. அந்த 1,32,00,000 பெண்கள் மட்டும் பிளஸ் அவர்களுடைய கணவன்மார்கள் மட்டும் வாக்களிச்சிருந்தாங்கன்னா 2,64,00,000 வாக்கு திமுக தான் நீ ஜெயிச்சிருக்கணும். அப்ப வாங்கினவங்க ஓட்டு போடல. உங்களுக்கு புரியுங்களா? 1,32,00,000 பெண்கள் வாங்கிட்டாங்க. அவர்களுடைய கணவன் மட்டும் தான் 2,60,00,000 கை நீட்டி காசு வாங்கியிருக்காங்கல்ல மாசம் மாசம். அது அவர் தான் சொல்லிட்டாரு, ஆட்சி வந்து 2000 ஆக போறேன்ட்டாரு. அப்ப வந்து கொடுத்துட்டாருல, ஏற்கனவே திரும்ப கொடுப்பார்ல. மக்கள் அதை விரும்பல. அது இல்ல மேட்ரு, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து காட்டியிருக்கேன், நீங்க நாளைக்கு செக் பண்ணிக்கங்க. 2019 திமுக வாங்கின ஓட்டு எவ்வளவு பாருங்க, பெர்சன்டேஜ் இல்ல, பெர்சன்டேஜ் காலம்புறம் பாருங்க. நம்ம பார்த்துருக்கோம். இப்ப 85.10% இப்போ வந்துச்சு. ஸோ பெர்சன்டேஜ்ங்கிறது போலிங்கை பொறுத்து மாறும். அதனால நீங்க அப்படி பார்க்க கூடாது. போல் ஆஃப் ஓட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா 2019 வாங்கினதை விட 21 திமுக கம்மியா வாங்கிச்சு, 21 வாங்கினதை விட 24 கம்மியா வாங்குச்சு, 24 வாங்கினதை விட 26 கம்மியா வாங்கிருச்சு. 4 தொடர் தேர்தலில் திமுக வாக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன் குறையணும்? நீங்கள் தான் நல்லாட்சி பண்ணியிருக்கீங்களே. அவங்க என்ன நினைச்சாங்க, 1000 ரூபா கொடுத்தா ஹாப்பி ஆயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. அவங்க எதிர்பார்க்கலன்னு அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். 5000 ரூபா கொடுத்தாங்களே பிப்ரவரியில், 5000 ரூபா 1,32,00,000 பேருக்கு. எவ்வளோ பெரிய நம்பர். கிட்டத்தட்ட 7 லட்சம் 6,000 கோடியா 7,000 கோடியா அந்த ஒரு ஸ்ட்ரைக்கில். மக்கள் என்ன நினைச்சாங்க, வாங்கிட்டு அடுத்த வழியை பார்க்க போயிட்டாங்க. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க. 200 தொகுதியில் திமுக காசு கொடுத்துருக்குமா, கொடுத்துருக்காதா? 200 தொகுதியில் அதிமுக காசு கொடுத்துருக்குமா, கொடுத்துருக்காதா? 200 தொகுதியில் தாவேக காசு கொடுத்துருக்காது. அவ்வளோ 35-40 தொகுதியில் கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல கேண்டிடேட் இருப்பாங்க, சிலர் கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல. ஆனால் 200 தொகுதியில் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ 200 தொகுதியில் திமுகட்டையும் காசு வாங்கிட்டு 200 தொகுதியில் அதிமுகட்டையும் காசு வாங்கிட்டு என்னப்பா தாவேக ஓட்டு போட்டீங்க? புரிஞ்சுக்கோங்க, மக்கள் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கல, வாங்கிட்டாங்க. நல்லா உங்க காசா என் காசு தான், எப்படியோ அடிச்சிருக்கீங்க கொடுன்னு வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் ஓட்டு எனக்கு பிடிச்சவங்களுக்கு போடுன்னு. அப்ப நான் சொல்ல வர்றது, இந்த நலத்திட்டங்கள்ங்கிற பேர்ல இலவசங்களோ இதை மக்கள் எதிர்பார்க்கல. மக்கள் எதிர்பார்க்கல எங்களுக்கு ஓசியில் பஸ் விடுங்கிறது இல்லை, பஸ்ல ஏறினா ஃப்ரீயாங்கிறது கேட்கல. அவர்கள் 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கறதுக்கான வாழ்க்கை தரம் எதிர்பார்க்கிறாங்க. என் சொந்த காசுல நீங்க யோசிச்சு பாருங்க. ஒர்க்கிங் விமன், நீங்க ஒரு பெண்ணா நீங்க உணர்வீங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நீங்க இருக்க விரும்புங்களா, ஒரு ஒர்க்கிங் விமனா இருக்கிறீங்களா? நீங்க பெண்கள்ட்ட இன்னைக்கு கேட்டீங்கன்னா 40 வயசுக்கு இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்? ஒரு புடவை வாங்கினா என் காசில் வாங்கினேன், எங்கள் வீட்டுக்காரை பார்த்து புடவை வாங்கி தரீங்களான்னு கேட்க வேண்டியல. ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவுக்கு போகிறேன், வாப்பான்னு கிளம்பி போகலாம். ஒரு பூ வாங்கினேன், எனக்கு ஒரு பிடிச்ச புது ட்ரெஸ் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது வாங்கினேன். அப்போ வந்து எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் இஸ் த எட்டர்னல் ஃப்ரீடம். பொருளாதார விடுதலையே முழு விடுதலை இல்லையா? அப்போ பெண்களுக்கோ மற்றவர்கள் நீங்கள் என்ன செய்யணும், பொருளாதார விடுதலை வாங்கி தரணும். நான் காசு கொடுக்குறேன், நாங்கள் திரும்பி அதே தானே வீட்டுக்காரர் காசு கொடுப்பார், அவர் மூஞ்சி தான் பார்த்துருக்கணும். கொடுக்காம விட்டா அப்போ அது சுதந்திரம் அல்ல, ஒரு வகையான சம்பளம். திருப்பி என்கிட்ட தான் நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ வந்து பெண்களுக்கோ மற்றவர்களுக்கோ நீங்கள் வந்து பொருளாதார வாய்ப்பு, ரொம்ப பழைய பழமொழி, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், மீனை கொடுத்துட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான். அப்போ மீனை மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதில் உப்பு இல்லைம்பாங்க, என்னப்பா முள்ளா இருக்கு, வேற மீன் கொடுப்பாங்க. மீன் பிடிக்க கற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்கள் மீன் உப்பும் சொல்ல மாட்டாங்க, உரப்பும் சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து வாழ்வாதாரத்தை வளப்படுத்த தான் வழி சொல்லணும். குருவை மிஞ்சிய சிஷ்யன் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயம்னே கூட வச்சுக்கலாம். அந்த வகையில் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய முன்னோடி, நான் இவரை இன்ஸ்பயராக பண்ணியிருக்கேன்னு பெரிய இடங்களில் சொன்னது என்னன்னா, எம்ஜிஆர் அவர்களை தான் வந்து உதாரணமாக சொல்லியிருந்தார். ஆனால் எம்ஜிஆர் அவர்களுடைய சாதனையே விஜய் அவர்கள் முறியடிச்சிருவாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கே, இது நிதர்சனமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய. ஆட்சியை பிடித்த வகையில் அவர் எம்ஜிஆர் அல்ல. ஆமாம், ஆட்சியை பிடித்த வகையில் அவர் எம்ஜிஆர் அல்ல. ஆட்சியை நடத்துகிற வகையில் அவர் எம்ஜிஆர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அவருமே கடைசி காலம் வரைக்கும் யாராலையும் கை வைக்கவே முடியாத ஒரு தனிப்பெரும் தலைவராக வர முடியும் என வரலாற்று வாய்ப்பு கையளிக்கப்பட்டிருக்கு. 91 செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை பிடித்த போது 41 வயசு அவங்களுக்கு. அப்போ நான்லாம் ஒரு சின்ன பையன், +2 +1 ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த ரேடியோவில், ஆல் இண்டியா ரேடியோவில் பகலில் 1 மணிக்கு அவங்களுடைய ஸ்பீச்சை நான் கேட்குறேன். ஒரு பைட் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி முதலமைச்சராக வெற்றி பெறக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இங்கிலீஷில் வந்து கான்ஃபிடென்ட்ல பியூட்டிஃபுல்லாக வந்து பேசும்போது நமக்கு வந்து பெரிய கான்ஃபிடன்ஸ் ஏற்படுச்சுப்பா, ஒரு பயங்கரமான ஒரு ஆள் வந்துட்டாங்கப்பா அப்படின்னு. 96க்குள்ளேயே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. 91 5 வருஷத்தில் பயங்கர எப்படா இந்த ஆட்சி போகணும்னு மக்கள் பூரா கொந்தளிச்சு ஆட்சியை மாற்றினாங்க. அதற்கு பிறகு 2011 ஆட்சிக்கு வந்தவங்க புரிஞ்சுட்டாங்க. 96 வெற்றி வாய்ப்பு இழந்தவங்க 98 எந்திரிச்சிட்டாங்க, 99 எந்திரிச்சாங்க, 2001 ஆட்சியை பிடிச்சாங்க, 2011 திரும்ப ஆட்சி பிடிச்சாங்க, 2016 பிடிச்சாங்க, 2014 டக்குன்னு அந்த கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ வாய்ப்பு உங்களுக்கு கையளிக்கப்படுகிறது.
அப்போ நீங்கள் வெற்றி பெற்ற விதத்தில் நீங்கள் எம்ஜிஆர் இல்லை, ஆனால் ஆட்சி நடத்துகிற விதத்தில் நீங்கள் எம்ஜிஆர் மாறலாம். எம்ஜிஆர் மாறினா எப்பயுமே. நரேந்திர மோடி ஒரு உதாரணம். எம்ஜிஆர் அல்ல, கரிஷ்மாட்டிக் லீடர் இல்லை, சினிமா ஸ்டார் அல்ல, 6 தொடர் தேர்தல்கள் வெற்றி, 3 முறை குஜராத் முதலமைச்சராக, 3 முறை பாரத பிரதமர். எப்படி? அவ்வளோதான். அவர் என்ன ஃப்ரீ கொடுத்துருக்காரு? அங்கே குஜராத்தில் டிவி கொடுத்தாரா, 2 ஏக்கர் நிலம் கொடுத்தாரா, இலவச அரிசி கொடுத்தாரா, மிக்சி கொடுத்தாரா, கிரைண்டர் கொடுத்தாரா? ஒன்றுமே கிடையாது. நல்ல வாழ்க்கை தரம் கொடுப்பேன். ஃப்ரீ கரண்ட் பற்றி பேச்சு வரும்போது 2007 2006 தமிழ்நாட்டில் ஃப்ரீ கரண்ட் வந்து திமுக சொல்லிச்சு. 2007 காங்கிரஸ் கூட்டணி வந்து அங்கே அறிவிச்சது குஜராத்தில். அவர் சொன்னார், உங்களுக்கு எப்போ வரும் எப்போ போகும்னே தெரியாத மின்சாரம் வேணுமா, இலவச மின்சாரம் வேணுமா, கிரீன் அண்ட் கிளீன் எனர்ஜி இருக்கக்கூடிய கட்டணத்தோட மின்சாரம் வேணுமான்னு. குஜராத் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக தேர்ந்தெடுத்தாங்க. ஒன்றும் இல்லை, 3 முறை தேர்ந்தெடுத்தாங்க. அவ்வளோதான் நம்ம பார்க்கணும். 2002 கலவரம் நடந்துச்சு குஜராத்தில், பெரும் கலவரம். இவர் ஆட்சிக்கு வந்த முதல் பீரியடில். அதற்கு பிறகு கலவரமே வரல. அப்போ 2002 மக்கள் நிற்கல. அடுத்தது ஓகே, ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு, ரைட். அப்போ நம்ம இனிமேல் நமக்கு சட்டம் ஒழுங்கு தான் முக்கியம், வாழ்க்கை தான் முக்கியம், அடுத்த ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லாமல் வளர்ச்சியில் முக்கியமான மாதிரிலாம் டாப் 5 எப்பயுமே ரேங்கில் இருந்துட்டு இருக்கு. அவ்வளோ. அப்போ மக்கள் வந்து எம்ஜிஆராக 2026 விஜய் ஆக்கல, 2031 தெரியும் அவர் எம்ஜிஆர். Behind Roots Beyond the News with Rangraj Pandey. Title sponsor Chennai Samirtha Aviation, Hotel Management, Nursing. ஈஸியா படிங்க சாலரியோட. Danish Chennai College of Engineering Tambaram. Supported by Yashko Shirts, Trousers and Dhotis. Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafoods இப்போது தமிழகம் எங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் இப்போது தமிழகம் எங்கும். கார்த்திபுரம் 200 acre township in Coimbatore. Ready to construct premium villa plots with world class infrastructure. Social Eagle AN Digital Marketing Academy. Tamil Nadu #1 trusted learning platform. Naturals world fastest growing salon chain. Air fiber Wi-Fi all in one plans. Wi-Fi, OTT, IPTV. Pay 6, get 6 month free. Howda Pay powered by Workaby. A unified platform for finance, accounts and HR. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Danish Chennai College of Engineering Tambaram presents Behind Roots Beyond the News with Rangraj Pandey. Supported by Yashko Shirts, Trousers and Dhotis. Powered by Arabian Garden Seafood Restaurant, Dr. Srivarma Ayil Tarum Ayurveda. Karthipuram, Coimbator's 200 acre Dream Township Premium Plots. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Air fiber Wi-Fi, Howda Pay powered by Workaby.